பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனத்திலே இருந்து சில காரியங்களை நம்ம சில வாரங்களாக நம்ம தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமையிலே அதன் பின்பு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம தியானித்து வருகிறோம். அவர் சொன்ன காரியம், நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்பதாக இயேசு சொல்லியிருக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 37வது வசனம். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு உவமையினாலே கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது பல உவமைகளை கற்றுக் கொடுத்து அந்த உவமைகள் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும் என்பதை குறித்து தெளிவாக விளங்க பண்ணினார். அதில் அவர் சொன்ன ஒரு உவமை தான் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்ன காரியம் என்ன? ஒரு வீட்டு எஜமான் ஒருவன் வெகு தூரம் பிரயாணம் போகும்படியாக, ஒரு தூர தேசத்துக்கு போகும்படியாக அவன் புறப்பட்டு செல்லும் பொழுது தன்னுடைய வீட்டை காக்கும்படி காவல்காரருக்கு கற்பித்து தன் வீட்டிலே எல்லாருக்கும் பணிகளை நியமித்து பொறுப்புகளை கொடுத்து அவன் கடந்து செல்லுவான். அப்பொழுது பொறுப்புகளை பெற்றிருக்கிற வேலைக்காரர்கள் அவன் வருகிற வரைக்கும் அந்த வேலையிலே இந்த பொறுப்பிலே தரித்திருக்க வேண்டும். ஆனால் எஜமான் வருவது எப்போதுன்னு தெரியாது. ஆகவே இயேசு என்ன சொல்லுகிறார்? எஜமான் வருகிற நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். அவன் வந்து உங்களை நித்திரை செய்கிறவர்களாக காணாதபடிக்கு நீங்கள் விழித்திருங்கள் என்பதாக இயேசு சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு இயேசு சொன்ன காரியம் என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் விழித்திருங்கள் என்பதாக இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிற நாள் சமீபமாக இருக்கிறது. அந்த நாளையாவது நாளிகையாவது நாம் அறியாதிருக்கிறபடினாலே விழித்திருக்க வேண்டுமா? ஆகவே தேவன் வருகிற நாளிலே நாம் அறியாதபடியாக நாம் வாரிக்கொண்டு போகாதபடி அவரோடு கூட சேர்ந்து இருப்பதற்கு இந்த உலகத்திலே நாம் மிகுந்த விழிப்புணர்வோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல சமயங்களில் நாம் தவறுகிறோம். பல சமயங்களிலே பல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. பல காரியங்கள் யோசிக்கும் பொழுது நம்ம தேவனுக்குரிய காரியங்கள் எப்பொழுதும் நம்ம யோசிக்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நாளிலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி. அப்போ நம்ம ஏதோ பாவம் செய்கிறதுனாலே தவறி போகிறோம் என்பதாக அல்ல. நம்ம இந்த உலகத்தின் காரியத்தில் போய் கொண்டு இருக்கிறோம். வேலை நடந்து கொண்டு இருக்கிறது, வீட்டிலே தேவைகள் இருக்கிறது, பல காரியங்களை செய்யணும், பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்யணும், பணத்தை சம்பாதித்து வந்து குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்பதாக பல வேலைகள் நமக்கு இருக்கிறது. ஆக இந்த உலகத்தின் பாரங்கள், இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற பல பாரங்கள் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம தேவனுடைய காரியங்களை மறந்து போவதற்கு அது எளிதாக இருந்து விடுகிறது. சமயம் நம்ம ஓடுறோம், கார் ஓட்டிகிட்டே போகிறோம், திடீர்னு நம்ம பார்க்குறோம் எங்கே தான் ஓட்டுறோம் நமக்கே தெரியல. நம்ம என்னெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது, வேலையில் உள்ளது பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த மீட்டிங்கில் நம்ம இந்த மாதிரி பேசித்தானே, நம்ம இந்த சொல்லியிருக்கணுமே, ஏன் சொல்லலை அப்படின்னு நினச்சிருப்போம். கார் போயிட்டு தான் இருக்கும், வீட்டுக்கு தான் போயிட்டுருப்போம் காரில். ஆனால் திடீர்னு நம்ம பார்ப்போம் கார் எங்கே போய் நமக்கே தெரியல, எந்த ரோட்டில் இருக்கும் அப்படின்னு நமக்கு யோசனையாக இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து நம்மளோட உள்ளம் என்ன சார், பல யோசனைகளினாலே பல காரியங்களினாலே அது மயக்கப்பட்டு விடுகிறது. நம்ம தேவனை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாதபடி மாறி விடுகிறோம். அப்போ இருக்கிற நாட்களிலே கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நாம் விழிப்பதற்காக அவர் தம்முடைய கிருபை அனுப்புகிறார். He sends a wake up call for us to be awake. ஏன்னா அவர் தம்முடைய கிருபையினாலே நடத்துகிறவர். நாம் அவரை விட்டு எப்பொழுதுதான் தூரமாக போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரோடு கூட நெருங்கி இராமல் இருக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மோடு கூட பேசி நம்முடைய கவனம் திசை திரும்பாதபடி அவரை நோக்கி அவர் திருப்பிக் கொள்ளுகிறார். ஆகவே அதை குறித்து நம்ம சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். முதலாவதாக ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த மனிதனுடைய பெயர் யாக்கோபு. இந்த யாக்கோபு என்கிற மனிதன் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு சென்று, அதாவது அந்த நாளில் அவர் வந்து ஆபிரகாமுடைய குமாரனாகி ஈசாக்கின் குமாரனாகி யாக்கோபு. அவர் இஸ்ரவேல் என்று பெயர் பெறுவதற்கு முன்பாக யாக்கோபு என்று அழைக்கப்பட்ட முற்பிதா. அவர் நம்முடைய முற்பிதா. அவர் என்ன செய்தார்? அவர் தன்னுடைய உலகத்தின் காரியங்களை பார்த்து அவர் பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறார். நான் ஒரு கல்யாணம் செய்யணும், என்னுடைய வீட்டை நான் எழுப்பி நிறுத்தணும், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் நினைத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இரவிலே அவர் நித்திரை மயக்கமடைந்து ஒரு கல்லிலே தலையை வைத்து தூங்கி விடுகிறார். அந்த இரவிலே தேவன் வந்து அவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். என் மகனே, நீ நினைக்கிற காரியம் என்ன? நான் உலகத்தில் இதை செய்யணும், நான் உலகத்தில் நான் வெற்றியாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பம் எனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உனக்கு என்னுடைய உதவி தேவை. அதோடு கூட நான் உன்னை குறித்து ஒரு மேன்மையான நோக்கத்தை வைத்திருக்கிறேன் என்பதாக கர்த்தர் ஒரு தரிசனத்தில் தம்மை வெளிப்படுத்தினார். அந்த தரிசனத்தில் சொப்பத்தில் பார்க்கிறார், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு மேலாக தேவாதி தேவன் என்று சொல்லுகிறார், யாக்கோபே, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் உன்னோடு கூட
கூட இருப்பேன், உனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுப்பேன், நீ திரும்ப இந்த இடத்துக்கு வருவாய், நீ படுத்திருக்கிற இடத்தை இந்த தேசத்தை உடைய சந்ததிக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? அந்த யாக்கோபுடைய வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும், அவர் மூலமாக முழு உலகமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது இயேசுவின் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதை அறியாதவராக யாக்கோபு இருந்தபடியினாலே அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக ஒரு மாற்றம் தேவையாக இருந்தது. அவர் மனம் திரும்ப வேண்டியதாக இருந்தது. பலரை ஏமாற்றினார், சகோதரனை ஏமாற்றினார், அதெல்லாம் மாற்ற வேண்டியதாக இருந்தது. ஆகவே தேவன் அவரோடு கூட பேசினார். என் மகனே, நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதாக கர்த்தர் பேசினார். அன்றைக்கு யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்துக் கொடுத்தார். அதன் பின்பு ஒரு நாளில் ரட்சிக்கப்படுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை மாறும்படியாகத்தான் அர்ப்பணித்துக் கொடுத்தார். ஆகவே தான் கர்த்தர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு வேக்கப் கால் கொடுத்து அவரை ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் கொண்டு வந்தார். அதுதான் யாக்கோபுடைய சரித்திரம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான் பல சமயங்களிலே இந்த உலகத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவன் நமக்காக அழைத்திருக்கிற காரியங்களை மறந்து விடுகிறோம். நம்மை தேவன் எதற்காக இந்த தேசத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார், எதற்காக இந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? தேவாதி தேவன் மனுஷ ஜாதியான எல்லாரையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அவருடைய குடியிருப்பின் காலங்களையும் எல்லைகளையும் முன் குறித்திருக்கிறாராம். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் என்பது அவருக்கு தெரியும். நம்ம எந்த தலைமுறையிலே நம்ம வாழ வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எந்த இடத்திலே நம்ம வாழ வேண்டும் என்பதும் அவருக்கு தெரியும். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்தவர்களாக நம்ம செயல்பட வேண்டும். அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த மனிதனுடைய பெயர் யோனா. இவர் ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தவர். தேவன் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து, ஒரு ஊழியத்தை கொடுத்து, நீ நினிவே பட்டணத்துக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கிற வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அந்த யோனாவுக்கோ தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு மனமில்லை. ஏன் மனமில்லை தெரியுமா? அவர் தான் விரும்புகிறபடியாக ஊழியம் செய்ய நினைத்தார். நான் ஊழியம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் பாருங்கள், நீர் நல்லவர், தேவனே நீ நல்லவர், யாராவது உன்ட்ட ஒரு மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மனம் மாறிடுவீங்க. அப்போ நான் அந்த ஒரு பட்டணத்துக்கு விரோதமாக போய் நினிவே பட்டணமே நீ அழிந்து போவா என்று நான் பிரசங்கித்த பின்பு நீங்கள் மனதை மாற்றிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? எல்லாம் என்னத்தானே ஏமாளின்னு நினைப்பாங்க. ஆகினாலே நான் போவதில்லை என்பதாக சொல்லிவிட்டு அவர் தேவன் அழைத்த அழைப்பை விட்டு அதுக்கு மறுபுறமாக வேறு வித தேசத்திலே சென்று கொண்டிருந்தார். தேவனை விட்டு பின்வாங்கி தேவன் அழைத்த அழைப்பை விட்டு மாறி வேறு காரியங்களை செய்வதற்காக அவர் ஓடி செல்லும் பொழுது கர்த்தரோட வாழ்க்கையை குறுக்கிட்டார். எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க படகுலே, ஆனால் யோனா மட்டும் படுத்து தூக்கிட்டு இருக்கிறாரு. தேவன் ஒரு நல்ல ஒரு வேக்கப்புக்காக அனுப்பி முழித்து யோனாவை நீ ஜெபிக்கணும்னு சொன்ன உடனே அதை பின்போட வாழ்க்கை மாறினது. அவர் மறுபடியும் நினிவே பட்டணத்துக்கு போனார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தம்முடைய அன்பை அவர் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்தார். பார்த்தீங்கன்னா அந்த யோனா நினைத்த மாதிரியே அந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பிட்டாங்க. எல்லாம் தேவனை பார்த்து மனம் திரும்பி தன்னுடைய பாவத்தை விட்டு மாறிட்டாங்க. மாறின உடனே தேவன் தாம் சொல்லுவதாக செய்திருந்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறினாராம். அந்த இரக்கத்தை பார்த்துட்டு யோனாக்கன்னா அதுக்கு பிடிக்கலை, எப்படா இந்த பட்டணம் அழியும் பார்க்க போகிறேன் என்று உட்காந்து இருந்தார். ஆனால் கர்த்தர் தம்முடைய மிகுந்த அன்பினாலே தம்முடைய அன்பை அவர் அறிந்து கொள்வதற்காக கற்பித்து கொடுத்தார். அதுதான் யோனாவின் தரிசனம். இது நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய அன்பை நம்ம அறிந்திருக்கணும். தேவன் நம்ம எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பை நம்ம பின்பற்றுவதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு ஒரு மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அந்த மனிதனை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17, 18, 19 அதிகாரங்களிலே முக்கியமாக இந்த குறிப்பிட்ட நபரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் தீர்க்கதரிசியாகி எலிசா. எலிசா என்கிற ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி தான். அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு நாளிலே கர்த்தர் அவரை திசை திருப்பும்படியாக மாற்ற வேண்டிய தேவையாக இருந்தது. நம்ம யோசிக்கலாம், அந்த எலியானா ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி ஆயிற்றே, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நினைச்சா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? முதல்ல ஞாபகம் வருது, அவர் நல்லா அக்னி வர வச்சார். அவர் மேலே இருக்கும்போது அந்த கர்மேல் பருவத்தில் பரலோகத்திலேருந்து அக்னி இறங்கி வந்துச்சு. அவர் ஜெபித்தார் பாருங்க, அக்னி இறங்கி வந்துச்சு. அதுதான் ஒரு பெரிய அற்புதம் அவர் செய்ததுன்னு சொல்லி அவர் நம்ம நினைக்கிறோம். அவர் ஜெபித்தார் பாருங்க, நல்ல மழை பெஞ்சுது. 3.5 வருஷமாக மழை இல்லை. அவர் 7 முறை ஜெபித்தார், கர்த்தர் நல்ல மழையை அனுப்பினார். அது அற்புதம் என்று சொல்லி அவரை நினைக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தைரியமாக ராஜாவிடத்தில் போய் என்னுடைய வார்த்தை இல்லாமல் இந்த தேசத்தில் மழை பெய்யாது என்று ஆணித்தரமாக சொன்னாரே, அதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அவருக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது காலையிலும் மாலையிலும் காகங்கள் வந்து அவருக்கு இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்ததான், அப்பத்தை கொண்டு வந்து கொடுத்ததான், அப்படி அற்புதமாக நடந்தார். அப்படிப்பட்ட எலியா என்று சொல்லி நம்ம நினைத்து பார்க்கிறோம். அவர் மரிக்கவே இல்லை, அவர் அக்னிமயமான ரதத்தில் ஏறி அவர் பரலோகத்துக்கு போயிட்டாராம் என்று நாம் அதை குறித்து யோசித்து பார்க்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது இவர் பெரிய அதிசயங்களை செய்த ஒரு மனிதன்.
இவர் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து கொடுத்தவர். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏன் ஒரு கர்த்தருடைய ஒரு விழிப்புணர்வின் ஒரு அழைப்பு தேவையாக இருந்தது? Why did he need a wake up call? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதிலே அந்த எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே நடந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இப்போ பாருங்க, இந்த எலியா தீர்க்கதரிசி அவர் பெரிய அற்புதத்தை செய்கிறவர், தேவனோடு நடக்கிறவர், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர். அவர் என்ன செய்கிறார்? என் வாழ்க்கையை முடிஞ்சிச்சுப்பா, எனக்கு எதுவுமே வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அவர் நம்ம நினச்சா அவர் நம்ம யோசிக்கிறோம், நம்ம தான் இந்த உலகத்தில் போயிட்டு இருக்கிறோம், நம்ம தான் பல பிரச்சனைகள் இருக்குது, இந்த எலியாக்கு எந்த பிரச்சனை இருக்க முடியும்? அவர் தான் தேவனோட நடக்கிறவர் ஆயிடுச்சே, அவரையும் அப்படின்னு நினைப்பாரா? அவருக்கு ஒரு டிப்ரெஷன், அப்படி உள்ளத்தில் ஒரு மனதில் ஒரு சோர்வு, என் வாழ்க்கையை போதும் என்று சொல்லி அவர் போய் சொல்கிறார், நான் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் விட நான் நல்லவன் கிடையாது, என்னோட மூதாதையர் பார்க்க நான் நல்லவன் கிடையாது, ஏதோ போதும், எனக்கு கற்று கொடுத்து ஊழியெல்லாம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் மறிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபித்து ஒரு சூறை செடியின் கீழே படுத்து நித்திரை செய்துட்டார், தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரை தட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். அவன் வந்து அவரை தட்டி எழுப்பி, எலியாவை எழுந்திரு, போஜனம் பண்ணு என்று சொல்லுகிறான். இவர் முடிச்சு பார்க்குறார், பக்கத்தில் பார்த்தா நல்லா தழலை சுடப்பட்ட அப்பம் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, அதெல்லாம் சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டார். மறுபடியும் தூதன் தட்டி எழும்பி போப்பா, அது இங்கே இருக்க வேண்டிய இது இடமில்லை சொன்னேன். பின்பு அவர் எழுந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் நடந்து தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் என்கிற கன்மலைக்கு மேலாக ஏறி வந்தார் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதர், கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் தான் சோர்வடைந்து போய் விடுவாரா என்று நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வருகிறது, எவ்வளவு போராட்டங்கள் வருகிறது. பல சமயங்களிலே சத்ரு நம்முடைய வாழ்க்கையை சோதிக்கிறதெல்லாம் இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்துதான். பிரச்சனைகள் வராமல் இருப்பது கூடாத காரணம். எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. நீங்கள் தான் யோசிக்கலாம், அவர்கள் எனக்கு தான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை, ஏன்னா மற்றவங்களாம் அந்த பிரச்சனை இல்லை என்று நம்ம சொல்லி நினைத்து கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் உண்டு. சிறிய வயதிலே பிரச்சனைகள் உண்டு, பெரிய வயதிலே பிரச்சனைகள் உண்டு, வயோதிபர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்குமே பிரச்சனைகள் உண்டு. தேவனோடு நடக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறவர்களுக்கு கூட பிரச்சனைகள் உண்டு. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக போய் கொண்டு இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம் என்ன? எலியாவே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ எழுந்திரு என்பதாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நாம் அவரோடு கூட நடக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை எல்லாம் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவரோடு பார்த்து ஜெபித்தால் போதும், நம்முடைய உள்ளத்தின் எல்லா பாரங்களையும் மாற்றி விடுவார். எலியா அவர் எவ்வளோ பெரிய தேவ மனிதன் சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் வேதம் அவரை குறித்து என்ன சொல்லுகிறது? அவர் நம்மை போல அவர் பாடுள்ள மனுஷனாக இருந்தாராம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவன் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினால் 3.5 வருஷம் பூமி மேல் மழை பெய்யவில்லை. அப்போ நீங்களும் நானும் எம்மாத்திரம்? நம்ம ஏதோ சாதாரணமான மனிதர்கள் தான். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் அந்த எலியாவின் வாழ்க்கையில் அவர் விசேஷத்தை காண்பித்தது. அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்பதாக அல்ல, அவர் நம்மை போல பாடுள்ளவர் தான். நம்மை போல அவருக்கும் சாப்பாடுக்கு என்ன வழி செய்வது அவர் பார்க்கணும், அதுதான் அவருடைய தேவையாக இருந்தது. ஆனால் அவர் செய்த ஒரு காரியம் என்ன? அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்போ வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அதன் மத்தியில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமா? அவரை பார்த்து நம்ம தங்கி இருக்கிறோமா? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறோமா? அதை குறித்து தான் நம்ம கேள்விப்பட்டு நம்ம ஜெபிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். அப்படி இல்லாவிட்டால் கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் அதன் மத்தியில் நம்ம சோர்வோடு தான் காணப்படுவோம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை சோர்வை மாற்றும்படி விரும்புகிறார். அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய சோர்வுகளை அவர் மாற்றுகிறவர், அவர் வழி நடத்துகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்கிறவர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் மூர்ச்சையாவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருங்க மாத்திரம்தான் அவர்கள் ஓட முடியும், அவர்கள் மாத்திரம்தான் ஓட முடியும். ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் ஒன்று நடந்தது. எல்லாரும் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதில்
ஒரு குறிப்பிட்ட ஒரு வாலிப மகள், அவள் மாத்திரம் ஓடுகிற பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கிறது, ஓட்டமே வித்தியாசமாக இருக்கிறது, அவள் எடுத்து வைக்கிற அடிகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஓடிக்கொண்டே இருக்கிறாள். எல்லாரை விட முன்பாக நிச்சயமாக அவள் தான் முதல் பரிசு பெறுவாள் என்பதாக எல்லாரும் எண்ணும்படியாக அவ்வளவு அதிகமாக வேகமாக அவள் ஓடி வருகிறாள். ஆனால் பாருங்க, அந்த கடைசி முடிவுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு சில அடிகளுக்கு முன்பாக அவளுடைய கால் தடுக்கி கீழே விழுந்தது. அவளால் அதை முடிக்க முடியவில்லை. இன்றைக்கு அநேகரும் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய சொந்த பலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற எப்படி என்ன செய்வாங்களாம், அவங்க புது பலம் நடந்து சில கழுகுகளைப் போல ஓடுவார்களாம். இன்றைக்கி அநேகரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சோர்வு வருவதற்கு காரணம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்காது தான் காரணம். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பினார். அவர் மோசே என்கிற தீர்க்கதரிசியை அழைத்தார். மோசையை பார்த்து சொன்னால், நான் உன்னோடு கூட வருவேன், நீ இப்போ என்ன செய்யணும், எகிப்தில் போய் அடிமைகளாக இருக்கிற என்னுடைய ஜனங்களை வெளியே கொண்டு வரணும் என்று சொல்லி. ஆனால் அப்பொழுது அந்த ஜனங்களுடைய உள்ளத்தில் இருந்தாலும் என்ன தெரியுமா, வேலை, செங்கலை சுடணும், செங்கல் அறுத்து வீடுகளை கட்டணும், பட்டணங்களை கட்டணும், அதுதான் செய்து கொண்டிருந்த வேலை. 400 வருஷமாக அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்போ மோசே அற்புதங்களை அவங்களுக்கு காண்பிக்கிறார். பாருங்க, தண்ணீர் எடுத்து ஊற்றுனேன், வெட்டாந்திர ரத்தமாக மாறிடுச்சு. என்னோடய கை நார்மலாக இருக்குது, கையை மடியில் போட்டு எடுக்கிற பார்த்தா அது வெண் குஷ்டமாக மாறிட்டு, மறுபடியும் கையை உள்ள வைக்கிற சரியாக மறுபடியும் சுகமாயிற்று என்று பல அற்புதங்களை செய்து காண்பிக்கிறார். கோலை கீழே போடுகிறேன், சர்ப்பமாக மாறுகிறது, மறுபடியும் எடுக்கிற கையில கோலாக மாறுகிறது. எல்லாம் பார்த்து அவங்களாம் பெரிய சந்தோஷம், அற்புதங்களை தேவன் செய்தார் என்று சொல்லி அற்புதம், பெரிய சந்தோஷம். ஆனால் திருப்பி அவன் பார்வோன்ட்ட போய் சொன்ன உடனே பார்வோன் சொல்லிட்டு, அவங்க வேலையை கடினமாக மாற்றப் போகிறேன், யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டளை போட்ட உடனே அங்கே உள்ளங்கள் திகைத்து போய்விட்டது. அப்போ தேவனே பேசுகிறார். தேவன் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் புத்திரை பார்த்து நீ சொல்லு, உங்களோட சுமைகளை நான் மாற்றி விடுவேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் பாரங்களை நான் மாற்றி விடுவேன், நான் உங்களை விடுதலை செய்வேன், நான் உங்களுடைய தேவனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருப்பீர்கள், உங்களுக்காக ஒரு புதிய ஒரு கானான் தேசத்தை தருவேன், இதை போய் நீ சொல்லு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறார். அதுதான் பார்க்கிறோம். யாத்திராகமம் 6வது அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்போ மோசே போய் இதெல்லாம் சொல்லுகிறார். அவர்கள் ஜனங்களை பார்த்து, தேவன் சொன்னார்ப்பா, என்னை பார்த்து பேசினார், உங்கள் விடுதலை செய்ய போகிறாராம் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, யாத்திராகமம் 6:9 சொல்லுகிறது, மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னதை அவர்கள் மனம் அடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் செவி கொடாமற் போனார்கள். மனம் அடிவு அவ்வளவா இருந்தது, அவ்வளோ சோர்வு அவ்வளவா இருந்தது. ஈவன் டுடே God wants to change the tiredness of your heart, the discouragement of your heart. இந்த எப்படி எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் கிருபை செய்தாரோ அப்படியாக உங்களுடைய உள்ளத்தின் சோர்வுகளை அவர் மாற்றுவார். ஆகவே தான் நம்மோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். செய்ய வேண்டியலாம் ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது நாம் தேவனுக்காக வல்லமையாக ஓட முடியும். சரி, இந்த எலியா தீர்க்கதரிசியை பற்றி சில காரியங்களை நம்ம தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக எலியாவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவதாக அவரை குறித்து வேதம் சொல்லுகிறதை 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இப்போ பாருங்க, இந்த எலியாவை குறித்து வேதம் எதுவுமே சொல்ல. அவரோட அப்பா பேர் என்ன, அவங்க அம்மாவோட பேர் என்ன, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், அதெல்லாம் குறித்து விளக்கம் நமக்கு இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அவர் கீலேயாத்தியனாக இருந்தார். திஸ்பியனாகிய எலியா என்றவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திடீரென்று ராஜாவுக்கு முன்பாக பேசுகிறார். அப்போ ஒரு மனிதன் ராஜாவில் பேசும்போது ராஜா கேட்பான், நீ யாருப்பா, நீ யார் என்று சொல்வதும் கேட்பார்கள் அல்லவா? இந்த எலியா சொன்ன காரியம் என்ன, நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். அதுதான் அவருடைய அறிமுகமே, அதுதான். நான் தேவனோடு நிற்கிறவன், தேவனோடு கூட நடக்கிறவன், அந்த நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்து நான் உனக்காக ஒரு பதில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களுக்கு தான் இந்த பலன் கிடைக்க முடியும். அவர்கள் தான் தைரியமாய் பேச முடியும். ஒரு மனிதனுக்கு எப்படி இந்த வல்லமை கிடைக்க முடியும்? இது மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லி ஒரு கட்டளை எப்படி சொல்ல முடியும்? அவன் தேவனோடு நிற்கிறவன், தேவனோடு நடக்கிறவன். அப்பொழுதுதான் கர்த்தருடைய மாற்றம் வர முடியும். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், ஒரு எலியாவை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனோடு நிற்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். எலியாவுடைய பெயருக்கு அர்த்தமே என்னன்னா, யெகோவா என்னுடைய தேவன் என்பது தான் அதுக்கு அர்த்தமே. அவருடைய எலியாவை பெயரை சொன்னாலே போதும், யெகோவா என்னுடைய தேவன் என்று தான் அவருடைய பெயருக்கே ஒரு அர்த்தம். ஆகவே அவர் யெகோவாவே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முக்கியமாக அவர் கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் யெகோவாவை பார்த்து கொண்டிருந்தார். யெகோவா தேவனை அவர் வணங்கினவராக இருந்தார். யெகோவா தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறவராக இருந்தார். That was his address.
That was the direction, that was his introduction wherever he went. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் போதும், நீங்களும் எலியாவை போல தைரியமாக மாறலாம், நீங்களும் எலியாவை போல வல்லமையாய் மாறலாம், நிரப்பப்படலாம். அவரை போல நீங்கள் தைரியமாக எழுந்து நிற்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறலாம். ஒரே ஒரு காரியம் தான், அவரோடு நிற்க வேண்டும். தானியேலின் நாட்களிலே ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அவன் கேட்குறான், எல்லா ஜோசியக்காரன் கூப்பிடுறான். அவனோட மந்திரவாதிகள் நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய மந்திரவாதிகள் இருக்கிறாங்க பாபிலோன் மாகாணத்தில், ஜோசியக்காரர்கள் இருக்கிறாங்க, சாஸ்திரிகள், ஞானவான்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் அழைத்து சொல்லுகிறார், நான் நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன், சொப்பத்தின் அர்த்தத்தை நான் அறிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இருதயம் கலங்கி இருக்கிறது, ஆகவே இந்த அர்த்தத்தை சொல்லுங்க என்று சொல்லி. இப்போ எல்லா ஜோசியக்காரெலாம் சொல்கிறாங்க, மந்திரவாதியெலாம் சொல்கிறாங்க, கண்டிப்பாக அர்த்தத்தை சொல்லுற ராஜா, என்ன சொப்பனம் சொல்லுங்க, நாங்கள் அதுக்கு அர்த்தத்தை சொல்லிடுறோம். அது நியாயமானது தானே, சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை சொல்கிறோம், அது நியாயமான காரியம். ஆனால் ராஜா சொல்லிட்டான், அப்படி இல்லை, சொப்பனத்தை சொன்னால் நீங்கள்லாம் ஆள் காலம் மாறணும் கதை விடுவீங்க, நீங்கள் உண்மை சொல்லணும்னா எனக்கு எப்படி தெரியும், தெரியாது. அதனால் நான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும், அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுது, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய தண்டனை ராஜா சொல்லிட்டார். எல்லா சாஸ்திரிகளுக்கும் மந்திரவாதிகளுக்கும் ஜோசியருக்கு எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை. இப்போ எப்படி சொல்கிறது, எதையாவது சொல்லி தப்பு தவறாக சொல்லி வாங்கி கட்டிய போகிறோம், இது எல்லாருக்கும் பயம். அப்போ அவங்க சொன்னாங்க ராஜாட்ட ராஜாவே, பரிசுத்தமான உன்னதமான தேவர்களோடு நடக்கிறவர்கள் தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது, யாருமே இப்படிப்பட்ட காரியத்தை பதில் சொல்லவே முடியாது, தேவனோடு நடக்கிறவனால் தான் முடியும், அது எங்களால் முடியாது என்று அவர்களே சொல்லுகிறார்கள். அப்பதான் கர்த்தர் தானியேலுக்கு அந்த கிருபை தருகிறார். தானியேல் தேவனோடு நடக்கிறவர், தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர். அவர் ஜெபித்த உடனே கர்த்தர் காரியத்தை வெளிப்படுத்தினார். உடனடியாக தானியேல் சொன்னபடினாலே அந்த ராஜாவுடைய சேவகர் சொல்லுகிறார்கள் ராஜாவிடத்தில், தானியேல் வருவார், உங்களுக்கு பதிலை சொல்லுவார் என்று சொல்லி. எல்லாம் ஜோசியக்காலம் நின்றுட்டு இருக்கான், பார்த்துட்டு இருக்கான், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப ஏதாவது கதை சொல்ல போகிறான், தானியேல் வாங்கி கட்ட போகிறான், எல்லாம் பார்க்க போகிறோம், ஏன்னா எல்லாம் காத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ தானியேல் சொல்லுகிறார் தேவனை பார்த்து, ராஜாவே, நம்முடைய சொப்பனத்தில் நீ ஒரு சிலையை கண்டீர். ராஜாவுக்கு ஒரே ஒரு ஆச்சரியம், எப்படி நான் சிலையை கண்டேன், எப்படி உனக்கு தெரியும்? அந்த சிலை பிரம்மாண்டமாக இருந்தது, மகத்துவம் உள்ளதாக இருந்தது. அந்த சிலையின் தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது, அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய சரீரம் அது ஒரு வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்தது. கால்கள் இரும்பாக இருந்தது, பாதம் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருந்தது. சொன்ன உடனே ராஜாவுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவனோடு நடக்கிறவங்க தான் அதை சொல்ல முடியும். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவங்க தான் அதை சொல்ல முடியும். தானியேல் ஜெபித்து கொண்டு 21 நாட்களாய் ஜெபிக்கிறார். அப்போ ஜெபித்த பொழுது அவருக்கு பதில் சொல்ல வந்தது யார்? காபிரியேல் என்கிற தேவதூதன். அந்த காபிரியேலுடைய முகவரியே என்ன? நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறவர் என்பது தான் அந்த தேவதூதனுடைய முகவரி. இன்றைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? அவரோடு நடக்கிறவங்க, அவரோடு நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் அந்த கிருபை தருவார். He grants them the boldness. இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் தருபடி விரும்புகிறார். தகப்பனே, நான் உம்மோடு நிற்கணும், இன்று முதற்கொண்டு நான் எலியாவை போல ஜெபிக்கணும், நான் கருத்தாய் ஜெபிக்கணும், ஏதோ மனம் அங்கும் இங்கும் அலைபோ போது நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடாது, முழுமையாக நான் ஜெபிக்கணும் என்று அந்த ஜெப வாழ்க்கைக்கு அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை செய்வார். அந்த எலியா நம்மை போல ஒரு மனிதன் தான், ஆனாலும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார், அந்த ஜெபத்தை அவர் கேட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் கருத்தாய் ஜெபம் பண்ண அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு கர்த்தர் பெரிய கிருபைகளை தருவார். அதுதான் எலியாவுடைய காரியம். அவர் ஜெபிக்கிறவர், ஜெப வீரன், தேவனுடைய சமூகத்தை நிற்கிறவன், யெகோவா என்னுடைய தேவன் என்று எப்பொழுதும் வெற்றி முழக்கம் இடுகிறவர். இரண்டாவது அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எலியா ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அவர் வெறுமனை ஜெபித்து சும்மா போகிறது ஒரு தெய்வ மனிதன் அல்ல. ஏதாவது ஜெபித்தா அவர் ஜெபித்து அதன் பின்பு அதற்கான காரியங்களை தானே கையில் எடுத்து செய்கிறவர். எத்தனையோ பேர் ஜெபித்திருப்பாங்க. எலியாவோட நாட்களில் எத்தனை பேர் இருந்தாங்க தேவனை வணங்குகிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, பாகாலுக்கு முழங்கால் படியிடாது இருக்கிற, பாகாலை முத்தம் செய்யாது இருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை எனக்காக இஸ்ரவேலில் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். அப்போ 7000 பேர் வந்திருக்கிறாங்க. அது 7000 பேர் யாருமே ஜெபிக்கலையா? எல்லாம் ஜெபித்திருப்பாங்கல்ல. இப்போ ஏன் அவர்களெல்லாம் ஒன்றுமே செய்யவில்லை? ஒரே ஒரு காரியம் தான் வித்தியாசம். இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு இருந்த ஒரு வைராக்கியம், நான் தேவனுக்கு எதையாகிலும் செய்யணும், எதையாகிலும் நான் செய்யணும், சும்மா ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடாது, எதையாகிலும் செய்யணும், அதுதான் அவருடைய காரியம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நோக்கம் என்ன என்பதை அறிந்து அதற்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து அதை உங்களுடைய முயற்சியாக எடுத்து நீங்கள் செய்யணும். நெகேமியா ராஜாவுக்கு ஒரு பானபாத்திரக்காரராக இருந்தார். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் த பேலஸ், கவர்மெண்ட் ஜாப். அப்போது ராஜாவுக்கு தண்ணிலாம் கொடுக்கணும், அதுதான் அவரோட வேலை.
அப்போ தான் எத்தனையோ பேர் இஸ்ரவேலில் சிறைப்பிடிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நெகேமியாவுக்கு நல்ல ஒரு வேலை, கவர்மெண்ட் ஜாப். யோசித்து பாருங்கள், நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து வந்துருக்குறீங்க, எத்தனை பேர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறீங்க? யூஎஸ் கவர்மெண்ட் ஜாப் ஒன்று தான் இருக்குது, ஒரு சிஸ்டம். அவங்க இந்திய கவர்மெண்ட் ஜாப் தான், அவங்க யூஎஸ் கவர்மெண்ட் ஜாப். அந்த மாதிரி தான் அர்த்தம். அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்து பாபிலோன் வச்சுருக்காங்க. பாபிலோனில் அவர் ராஜாவுக்கு வேலைக்காரன் ஆகிட்டார், அரண்மனையில் பெரிய ஒரு வேலை. ஆனால் பாருங்கள், அவருக்கு வந்து ஒரு உள்ளத்தில் ஒரு தாகம், என்னோட சூழ்நிலை ஜெபிக்கிற ஒரு தாகம். எருசலேம் இடிக்கப்பட்டதாக இருக்கிறது, அதன் அலங்கங்கள் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கிறது, அங்கே இருக்கிற மக்கள் மிகுந்த நிந்தையை அனுபவிக்கிறார்கள், சிறுமையாக இருக்கிறார்கள் என்கிறதை கேள்விப்பட்ட உடனே அவர் 6 வாரமாக அவர் அழுது உபவாசித்து ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறார். 6 வாரங்கள் சாப்பிடாமல் அவர் ஜெபிக்கிறார். அதுதான் நெகேமியாவுடைய ஒரு பெரிய ஒரு அனுபவம். ஆனால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கை அதோடு நிற்கலை. ஜெபித்த பின்பு அவர் சொன்னார், நான் எதையாக செய்யணும், இந்த எருசலேம் விடிக்கப்பட்டிருக்கிறதையாக நான் எதையாக செய்யணும், என்ன செய்யணும், நான் போய் இதை கட்டுவேன் என்ற ஒரு முடிவு செய்கிறார். இப்போ ராஜாட்டில் போய் பேசுகிறார், நான் திருப்பி போகிறேன் எங்கள் ஊருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் தான் பாருங்கள், வெயிட் பண்ணியிருக்கீங்க க்ரீன் கார்டு வர்றதுக்காக, இந்தியா போகணுன்னு போயிடுவீங்களா விட்டுட்டு? அவர் அப்படி தான் சொல்கிறார், நான் போகிறேன் இந்தியாவுக்கு, என்னோடய இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறேன், எருசலேமுக்கு போகிறேன், மறுபடியும் அதை கட்டணும். எவ்வளோ நாள் வரும், எத்தனை மாதம் ஆகும் அப்படி தான் கேட்குறாரு ராஜாவே. அந்த ராஜாவே கட்டளை கொடுத்த உடனே நெகேமியா தான் எதற்காக ஜெபித்தாரோ அதை செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்து அந்த ஊழியத்துக்காக செல்கிறார். அதுதான் நெகேமியாவின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். இந்த எலியாவை பாருங்கள், அவர் கருத்தாய் ஜெபித்திருக்கிறார். அப்போ அதன் பின்பு ஜெபித்து மாற்ற நிற்காம ராஜாவத்தில் போய் சொல்கிறாரு, இப்போ நான் சொல்லுற வரைக்கும் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதை கேட்டோட ராஜாவுக்கு யோசிச்சிருப்பான், நான் பாகாலை தொழுகிறவன் அல்லவா, பாகால் தான் மழைக்கு தேவனாயிற்றே, பாகால் தான் எல்லா அக்னிக்கு தேவனாயிற்றே, இவன் யார், இவன் எப்படி மழை நிறுத்த முடியும் என்று தான் யோசித்து இருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் நம்பினார்கள். மழையின் தெய்வம் என்று சொல்லி பாகாலை குறித்தவர்கள் நினைத்தவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த எலியா சொன்ன உடனே என்ன சொல்லிட்டு போகிறான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே மழை பெய்யாமல் இருக்கும்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த எலியாவின் காரியம் என்னென்னா, அவர் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார், சொன்ன காரியத்துக்காக வைராக்கியம் இருக்கிறவராக இருந்தார். நீங்களும் நானும் வைராக்கியம் உள்ளவர்களாக மாற வேண்டும். ஏதோ சும்மா ஜெபித்து விட்டு போகிறது போகிறதால் பிரயோஜனம் கிடையாது. வாட் ஆர் வி டூயிங் அபவுட் தட்? நம்ம ஜெபிக்கிறதா என்ன பிரயோஜனம்? எஸ்தரை ஒரு ராணியாக கர்த்தர் வைத்திருந்தார் ஒரு அரண்மனையிலே. அதற்குரிய நாள் வந்த உடனே நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜாவிடத்தில் சென்று பரிந்து பேசும்படியான நாட்களுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருந்தார். உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த தேசத்துக்காக கொண்டு வந்து வைத்து எல்லா வசதிகளையும் கர்த்தர் நமக்கு தந்து நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். முதலாவதாக காத்திருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். பின்பு வைராக்கியமாக அதை தொடர்ந்து எதையாகிலும் செய்ய நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். எதையாவது செய்யணும் போய் சும்மா சொல்லிட்டு அவர் எலியா சும்மா போகல. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு. சொன்ன பின்பு பார்த்தீங்கன்னா தேவன் இப்பொழுது சொல்லிட்டார், அவரை பார்த்து, நீ போயிருப்பா, நீ இப்போ காணாமல் போயிடு. இது வரைக்கும் இந்த ராஜா போய் சொல்லிட்டேன், இப்போ எங்கே போயிடு, காணாமல் போயிடணும். எங்கே போகணும்? கேரியத் என்கிற ஆற்றண்டையில் போய் ஒளிந்துகொள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரியத் ஆற்றண்டையிலே ஒளித்து கொண்டிரு என்று அவர் சொல்லுகிறார். அப்போ பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலியாவோட வாழ்க்கையில முதலாவதாக அவர் ஜெபிக்கிறார், வைராக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார். இப்போ ராஜாவிடத்தில் சென்று பேசிவிட்டார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஒரு பிக் ஷாட் ஆகிருக்கலாம்ல. எல்லாரும் வந்து கேட்டிருப்பாங்க, இப்போ தான் ஒரு புது பிரசங்க வந்திருக்காராம், ராஜாட்ட போய் பேசுகிறாரு, அது யார் அது என்றெல்லாம் கேட்டிருப்பாங்க. ராஜாட்ட போய் நீங்கள் சொல்லலாம், இன்னும் ப்ரெஸ்லாம் வந்திருப்பாங்க, எப்படி சொன்னீங்க நீங்கள் மழை பெய்யாதுன்னு, நாளைக்கு பாகாத ஜெபித்தா மழை பெஞ்சிருப்பேன், நீ ஏன் எப்படி நினைக்கலன்னா பல பேர் கேட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபேமஸாக மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டார், நீ ஓடி போய் ஒளிஞ்சிக்கப்பா அப்படி கர்த்தர் சொல்லிட்டார். அடுத்த நாள் பார்த்தா காணல, எலியாவை காணலை. அவர் கேரியத் என்கிற ஆற்றண்டையில் சென்று ஒழித்து கொண்டு இருக்கிற காலையிலும் மாலையிலும் காகங்கள் அவருக்கு இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு வந்து கொடுக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். அந்த கேரியத் ஆற்றில் தண்ணீர் வற்றி போன பின்பு அவர் ஒரு சாரிபாத்துங்கிற ஊருக்கு அவரை அனுப்பினா, ஒரு விதவை வீட்டு ஊருக்கு அனுப்பிட்டார், அங்கே போய் ஒளிஞ்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி. அங்கே போய் அவர் ஒளிஞ்சிட்டார். பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் அவர் என்ன பண்ணாலும் யாருக்குமே தெரியாது. அவர் இஸ்ரேல் தேசத்தில் இல்லை. அவர் இருக்கிற அவரோட சொந்த ஊர் இஸ்ரவேல் தேசத்தின் தேசம் தான். அவருடைய இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் தேசத்திலே வடபகுதி தான் அந்த காலத்தில் இஸ்ரவேல் தேசம், தென்பகுதி யூதா தேசமாக இருந்தது. அப்போ அந்த இஸ்ரவேல் வடபகுதியில் தான் அவர் எலியா இருந்த இடம். இன்றைக்கு போய் பார்த்தீங்கன்னா எலியா இருந்த இடத்துல அங்குள்ள குகைகள், அவர் ஜெபித்த கெபிகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. அதில் ஒரு பெரிய ஒரு ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே தான் அவர் ஜெபித்த இடம். ஆனால் இப்போ அங்கே இல்லவே இல்லை. அவர் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியே போயிட்டார். அங்கேருந்து ஒரு யூதாவுக்கு வந்தார், அங்கேயும் வரல அவர்.
எல்லாத்தோட்டு கதை வெளியே அனுப்பி சாரிபாத் என்கிற ஊருக்கு அனுப்பிட்டாரு. சாரிபாத் என்கிறது தெரியுமா? சீதோன் என்கிற ஒரு தேசம், ஒரு வேற தேசம். அந்த சீதோன் என்கிற தேசம் இஸ்ரவேல் தேசமே கிடையாது, வேற தேசத்துக்கு கர்த்தர் அனுப்பிட்டார். எதுக்காக கர்த்தர் அனுப்பினார்? அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அந்த சீதோன் தேசத்தில் தான் இவர் எந்த பாகால் தேவனுக்கு விரோதமாக, பாகால் என்கிற தெய்வத்துக்கு விரோதமாக பேசினாரோ அந்த பாகால் வந்த தேசமே அந்த சீதோன் என்கிற தேசத்தில் இருந்து தான் வந்த தேசம். யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோசனையாக இருக்கும். அவர் வந்து ஒரு இடத்துல இஸ்ரவேலில் சொல்கிறாரு, இந்த பாகால் விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் அவரை அனுப்பினது பாகால் இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டார். அங்கே போய் உட்காரப்பா சொல்லிட்டார். அங்கே வைத்து கர்த்தர் மறைத்து விட்டார். பார்த்தீங்கன்னா தேவனுடைய எண்ணங்களை பார்க்கும்போது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கணும். கர்த்தர் வந்து அவரை மறைச்சிட்டார். இவர் போயிட்டார் 3 வருஷமாக. அந்த ஆகாப் ராஜா இப்போ தேட ஆரம்பிச்சிட்டான். என்னப்பா மழை பெய்யல, இந்த எலியாவை பார்த்து எங்கே தான் கொண்டு வந்துருங்க, அவன் வந்தால் தான் மழை பெய்யும், போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க எல்லா இடத்துக்கும் ஆளை அனுப்புகிறாங்க. பார்த்தா இஸ்ரேல் தேசத்தில் எங்கேயும் இல்லை. யூதா தேசத்தில் போய் ராஜாட்ட கேட்குறாங்க, உங்கள் வீட்டுக்கு தானா? இல்லை எங்கள் ஊருக்குலாம் வரல. அப்படியா? கையெழுத்து போட்டு கொடு. நீ பார்க்கல, கையெழுத்து போட்டு கொடு. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். அப்படி எல்லா தேசங்களுக்கும் ஆட்களை அனுப்பி நீ எலியாவே பார்க்கலன்னு சத்தியம் பண்ணு, கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க ஆகாப் ராஜா. அப்போ ஏன் இந்த சீதோன் ராஜாட்ட மட்டும் கையெழுத்து வாங்கலை? யோசித்து பார்த்தா நம்மளுக்கு யோசனையாக இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 16:31 வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளலாம். இந்த ஆகாபுடைய மனைவி ஏசபேல் ராணி. ஏசபேல் ராணி எந்த தேசத்தை சேர்ந்தவா? அவள் சீதோன் தேசத்தை சேர்ந்தவள். அவள் சீதோன் தேசத்தில் உள்ள ராணியுடைய மகள் தான் ஏசபேல். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எலியை எங்கே போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு? ராஜாவுடைய மாமனார் வீட்டில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. இவர் மாமனார் கையெழுத்து போடுவாரா? கேட்க சொல்லலை. நேபோத்தின் குமாரன் ஆகிய எரோபியாமின் பாவங்கள் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல அவன் சீதோனியரின் ராஜாவாகிய, சீதோன் தான் அந்த சாரிபாத் ஊர் இருந்த தேசம், அந்த சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகேலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணி அங்கே இருந்தால் பாகாலை செவித்து அதை பணிந்து கொண்டு வந்து வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இஸ்ரவேல் ராஜாவுக்கே தெரியாமல் அவன் மாமனார் வீட்டில் போய் ஒழிஞ்சிட்டு இருக்கான் எலியா. அவன் கண்டுபிடிக்க முடியல. தேவன் நினைத்தா கண்டிப்பாக எல்லாரும் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார். நீங்கள் கர்த்தருக்கு எதையாவது செய்வதற்காக முன் வந்தால் கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். எங்கே சென்றாலும் உங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார். இந்த எலியா தீர்க்கதரிசி எதையும் செய்ய ஆயத்தமாக இருந்தார் கர்த்தருக்காக. தகப்பனே, நான் உமக்காக ராஜாவுக்கு முன்பாக நிற்பேன், நீ சொன்ன காரியத்தை பேசுவேன், நீ சொல்லுகிற இடத்துல போய் ஒழித்துக் கொள்ளுவேன், எல்லாம் செய்வேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். அதுதான் எலியாவுடைய காரியம். இன்றைக்கி சிலரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் ஊழியம் செய்கிறேன், ஆனால் நான் செய்கிறது தான் சொல்கிறது தான் நான் செய்வேன் என்று சொல்கிறது தான் நிறைய பேர் இருக்காங்க. யோனோவா மாதிரி, கர்த்தாவே நான் போய் ப்ரீச் பண்ண போகிறேன், இப்படி தான் ப்ரீச் பண்ண போகிறேன், நான் சொல்கிறது நடக்கணும். அந்த கர்த்தருக்கு கண்டிஷன் போட்டு அப்படி தான் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறது கண்டிஷன் போட்டு தான் நிறைய பேர். ஆனால் எலியா அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் ராஜாட்ட போகணுமா போயிடுவார், போய் கேரித்தரை போய் ஒளிஞ்சிக்கணுமா ஒளிஞ்சிக்குவார். நீ சாரிபாத்துக்கு போ, அங்கே தானப்பா அதுதானே ப்ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு அகேன்ஸ்டாக அனுப்புனீங்க, அங்கே போகலாமா? ஆனால் கர்த்தர் போக சொன்னாரா, அங்கேயும் போயிடுவார். அதுதான் அவர் சொன்ன காரியம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, எனக்கு தேவனுடைய சமூகத்தில் எதையாகிலும் செய்ய முதலாவதாக நம்ம ஜெபிக்கணும், ரெண்டாவதாக அதுக்கு இந்த வைராக்கியமாக இருந்து அதற்காக முயற்சி எடுக்கணும், அதுக்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். நாம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் நம்ம வற்புறுத்துகிற தேவன் அல்ல. நம்ம எது முடியுமோ அதை தான் செய்யும்படியாக அவர் கேட்கிற தேவன். காளிமுத்து என்கிற ஒரு சிறுவன் இருந்தான். நம்முடைய தமிழ்நாட்டிலே கோவில்பட்டி பகுதியிலே ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு சின்ன வாலிப பையன், இளம் பையன். அவன் பள்ளிகளை படித்து கொண்டிருக்கும் போது, ஹைஸ்கூல் படிக்கும்போது ஒரு நாள் அவன் டீச்சர் அவனை கூப்பிட்டு காளிமுத்து வாப்பா, இந்த சனிக்கிழமை நீ என்ன செய்கிறன்னு கேட்டார். அவன் சொன்ன, ஒன்றும் செய்யலை சார். அப்படியா, நீ வா, சாயங்காலம் ஒரு அந்த வெளியில் அந்த ஃபீல்டில் நல்லா மீட் பண்ண போகிறோம், நீயும் வா. எந்த காளிமுத்துக்கு என்ன எதுக்கு கூப்பிட்டாரே தெரியாது, போயிட்டான். அந்த ஃபீல்டில் போய் பார்த்தா அவங்க ஒரு ஜெப கூட்டம் நடத்துகிறாங்க. அவனை போல் இன்னும் மற்ற நிறைய பேர் மாணவர்களாக இருக்கிறாங்க, எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க, பாட்டெலாம் பாடுறாங்க. பாடிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ஆசிரியர் அவனை பார்த்து கேட்க, காளிமுத்து உனக்கு ஏதாவது புரிஞ்சதா பாடினது பேசுனது? அவன் போக போக புரியும்னு நினைக்கிறேன் சார் என்று தான் காளிமுத்து சொன்னான். அவன் ஒன்றுமே புரியலை. சில நாட்கள் கழித்தது. அந்த டீச்சர் அவனை பார்த்து சொன்னார், அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கேம்ப் ஒன்று நடக்க போகுது, அது வாலிபர்களுக்காக, உன்னை போன்ற மாணவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஒரு முகாம், நீயும் அதுக்கு வரணும் என்று சொல்லி கூப்பிட்டார். அவன் சொன்னான், எனக்கெல்லாம் வர முடியாது சார், வீட்டில் பணம்லாம் கிடையாது, அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், சரி நீ பஸ்ஸுக்கு போட்டு டிக்கெட் வாங்கிக்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன், நீ தங்குவதற்கு இடம் சாப்பாடு இல்லாத நானே செய்ய சொல்லி மிகுந்த அக்கறையோடு கூட அந்த ஆசிரியர் உதவி செய்தார். அவரும் போயிட்டு வந்தார். அங்கே சென்று இயேசுவை பற்றி தெரிந்து கொண்டார். ஆனாலும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அதன் பின்பு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இன்னொரு கேம்புக்கு அழைத்து அங்கே ஒரு கண்ணீரோடு அழுது அந்த காளிமுத்து என்கிற பையன் கத்தரை ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட பின்பு இப்போ ஏதாவது செய்யணும், கத்தருக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு துடிப்பு அவனுக்குள்ளாக வந்தது. ஒரு நாளிலே ஒரு மிஷினரி முகாம் ஒன்று நடந்தது. அதுக்காக அழைத்திருந்தாங்க. இந்த பையனுக்கு போக கையில் பணம் இல்லை. அவன் விஷயமெல்லாம் ஒரே ஒரு பேர் தான் ட்ரௌசர் போட்டிருப்பான். அந்த பேண்ட்டில் பார்த்தா பின்னால் கிழிஞ்சு உட்காந்து பின்னெல்லாம் கிழிஞ்சு இருக்கும். ஸ்கூலுக்கு போனால் எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்களாம், காளிமுத்து வந்தால் தான் அந்த போஸ்ட் பாக்ஸ் வருது பாரு, அப்படி தான் கிண்டல் பண்ணுவாங்க. இப்போ அந்த பையன் வீட்டில் போய் கேட்குறான் காளிமுத்து அவங்க அப்பாட்ட, எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு புது ஒரு ட்ரௌசர் போடணும், அதுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பா 10 ரூபா கொடுத்து, சரி நீ இப்போ உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கொள்ளுன்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் அன்றைக்கி பார்த்தா இந்த கேம்புக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 10 ரூபா தேவை. இந்த மாணவன் எதையுமே யோசிக்கலை, நான் 10 ரூபா எடுத்து கொடுத்துட்டான். வீட்டில் கேட்குறாங்க, என்னப்பா 10 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணேன்? நான் கேம்புக்கு போகிறேன். அப்போ நீ ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ண போகிறாங்க? அப்போ நீ இந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோடு நீ போகிற கேம்புக்கு? அவன் என்னோட நண்பர்கிட்ட வாங்கி கொள்வேன். ஸோ இரவல் வாங்கி கொண்டு தான் சென்றான் அந்த பையன். அப்படியா சென்று கற்றுக்கொள்ள வந்தோடனே ஒரு நாளில் அழைப்பு கொடுக்கப்பட்டது, மிஷினரி பணிக்கு ஆட்கள் தேவை, மிஷினரி பணிக்கு ஆட்கள் தேவை, இதுக்கு நீங்கள் என்ன கொடுக்க ஆயத்தம் என்று சொல்லி ஒரு சவாலான ஒரு செய்தி கேட்ட உடனே எல்லாரும் உட்கார்ந்து அதற்காக நீங்கள் ஒரு முடிவு எடுத்து எழுதணும்னு சொன்ன பையன் எழுத ஆரம்பிக்கிறான். ஒரு கடிதம் எழுதியதில் நான் என்ன செய்ய போகிறேன், மிஷினரி பணிக்காக நான் செய்வது என்ன என்பதை சொல்லி முதலாவதாக எழுதினான். நான் ஸ்கூலுக்கு போகும்போது ஒவ்வொரு வாரமும் என்னுடைய பேனலை நான் இங்கு ஃபில்லப் பண்ணுவேன், அதில் பாதி தான் காலியாகும், மீதி பாதி இங்கை நான் மிஷினரி கொடுத்துட்றேன் என்று எழுதுனா முதலாவதாக. அப்புறம் யோசித்தா நான் என்ன செய்யலாம், என்கிட்ட நிறைய பேப்பர்ஸ் இருக்குது, ஒயிட் பேப்பர்ஸ் மீதி இருக்குது, அதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து மிஷினரி ஊழித்து நான் கொடுத்துருவேன்னு சொல்லி எழுதினான். என்கிட்ட உள்ள எல்லா பேப்பர்ஸையும் கொடுத்துருவேன் என்று சொல்லி. மூன்றாவதாக எழுதுனா, ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சோடனே என்னோடய புக்ஸ் எல்லாம் கொண்டு போய் நான் விற்க போகிறேன், பணம் வாங்குறேன்ல, அந்த பணத்தெல்லாம் நான் மிஷினரி பண்ணி கொடுத்துருவேன் என்று எழுதினான். எல்லாத்தையும் இதுக்கு எல்லாத்தையும் தவிர ஒரு மாதத்துக்கு 50 பைசா நான் கொடுக்குறேன் மிஷினரி ஊழியத்துக்கு சொல்லி எழுதினான். எது ஒரு உயர்நிலை பள்ளியில் படித்து கொண்டு இருக்கிற ஒரு மாணவன் எழுதின ஒரு காரியம். இதை பார்த்து மிஷினரி ஸ்தாபத்தில் உள்ளவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இந்த பையனுக்காக ஜெபிக்கணுமே என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அந்த பையன் வளர்ந்து அவன் வேலைக்கு வந்தான். வேலைக்கு வந்த உடனே கர்த்தர் நோண்டு கூட பேசினான், நானே மிஷினரியாக மாறணும்னு சொல்லி அதுக்காக அர்ப்பணித்து கொண்டான் அந்த காளிமுத்து இருக்கிற பையன். நாள் ஒன்று வந்தது, வீட்டில் எல்லாருக்கும் தேவையாக இருந்தது. ஆனாலும் கூட ஒரு நாளில் எழுந்தான், மிஷினரியாக போய் சேருவதற்காக அர்ப்பணித்து கொண்டு அந்த மிஷினரி ஸ்தாபத்தில் போய் சேர்ந்து கொண்டான். எமில் ஜெபசிங் அந்த ஐயாவோடு கூட சேர்ந்து நான் ஊழியத்தில் இருக்கிறேன்னு சொல்லி சேர்ந்து கொண்டான். தூத்துக்குடியில் சென்று அவங்க சொன்னாங்க, நீ இப்பொழுது எங்கள் ஆஃபீஸில் வேலை இருக்குதுப்பா, நீ அந்த வேலையை பாருன்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், மிஷினரியாக தான் போய் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, இல்லை இந்த வேலை ரொம்ப தேவையான வேலை, நீ கொஞ்சம் கடிதங்கள் வருகிறது, நீ தொடர்பு அதுக்கு கடிதங்களுக்கு பதில் எழுதுன்னு சொன்னாங்க. அந்த வேலையை ஒரு உண்மையாக செய்தான். அதன் பின்பு ஒரு நாள் வந்தது, அவங்க சொன்னாங்க, நம்ம புத்தக நிலையம் திறக்க போகிறோம், ஒரு புக் ஸ்டோர் திறக்க போகிறோம், அதுக்கு ஒரு ஷாப்கீப்பர், ஒரு ஏஜென்ட் தேவை, ஒரு மேனேஜர் தேவை, நீ அதற்கு பண்ணி ஆற்றுன்னு சொன்னாங்க. அதிலும் செய்தான். வாழ்க்கையில் மிஷினரியாக மாற வேண்டும் என்கிற தாகம், ஆனால் மிஷினரியாகவே போகவில்லை. ஆனால் பாருங்கள், நாள் வந்த உடனே தேவன் அந்த மனிதனை பயன்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். புக் ஸ்டோரில் நான் ஏஜென்ட் இருக்கணுமா செய்வேன், புக் கீப்பிங் பண்ணணுமா பண்ணுவேன், லெட்டர் எழுதணுமா எழுதுவேன், எதையும் செய்வேன் என்று சொல்லி அதற்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் பெரிதாக வளர்ந்த உடனே அவர் தான் எஃப்எம்பிபி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் ஒரு பொதுச் செயலாளர், ஜெனரல் செக்ரட்டரி போஸ்டாக இருந்து 10 வருடம் பணியாற்றின அருமையான சகோதரன் ஜான் கிருபாகரன், அதான் அவருடைய பெயர். அவருடைய சொந்த பெயர், முதலாவது கொடுக்கப்பட்ட பெயர் காளிமுத்து தான். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன காரியம் இதுதான், நான் இங்கு கொடுப்பேன், பேப்பர்ஸ் கொடுப்பேன், என்னோடய ஸ்பேர் புக்ஸ் எல்லாம் விற்று நான் பணத்தை கொடுப்பேன், நான் மிஷினரியாக ஒரு நாளில் போவேன், 50 பைசா கொடுப்பேன் என்று அவர் எழுதி கொடுத்தார். அவர் எழுதின தீர்மானத்தை கர்த்தர் தான் கனப்படுத்தினார். He was not merely praying, he was willing to take the next step to do something. Elijah was not just praying, he prayed earnestly, all right, but he made a decision that he would step out and do what God wanted to do. Then God said that you go hide. He said, no questions asked, I will do that, Lord. அவர் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிற காரியம் அதுதான். கர்த்தாவே, நான் ஜெபிப்பேன், நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருப்பேன், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். எல்லாம் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம் தேவனுடைய சமூகத்தில். கர்த்தாவே, இன்றைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிற ராஜா, ஒரு காளிமுத்துவை போல நான் உமக்கு எதை செய்யணும், என்னோட கூட பேசும். ஒரு எலியாவை போல நான் மாற என்ன செய்யணும்? நான் ஒருவேளை சோர்புக்களாக போய் கொண்டிருக்கலாம், ஆனால் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தால் போதும் அல்லவா?
நீர் அதை ஜெபத்தை கேட்டு மாற்றுகிற தேவன் அல்லவா? இப்பொழுது என்னை உற்சாகப்படுத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. இன்று முதற்கொண்டு கர்த்தாவே நீர் என்ன விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். வெறும் பேச்சினாலே பேசி ஜெபித்து கொண்டே இருப்பது அல்ல. நான் அதற்காக கர்த்தாவே நீர் அழைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக நான் அர்ப்பணிக்கிறேன். அதற்காக நான் 5 பைசா கொடுக்கணும், அதை கொடுக்க நான் ஆயத்தம். அதற்காக நான் எக்ஸ்ட்ரா இங்கு கொடுக்கணும், நான் கொடுக்க ஆயத்தம். அதற்காக நான் ஒரு சின்ன பேப்பரை கொடுக்கணும், கொடுக்க ஆயத்தம். மிஷனரியா போகணும்னு சொன்னால் அதற்கும் நான் போக ஆயத்தம். கர்த்தாவே நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன், நான் அர்ப்பணிக்கிற ராஜா. இப்பொழுது அப்படி நீங்கள் ஜெபிங்க. அப்படி ஜெபிக்கிறவர் நான் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும், ஒரு வைராக்கியத்தை தாரும். கர்த்தாவே ஜெபித்து கர்த்தாவே இதோடு நின்று விடாதபடி கர்த்தா ஒரு நெகேமியாவை போல, ஒரு எலியாவை போல, ஒரு எஸ்தரை போல வைராக்கியமாக கர்த்தருக்கு இந்த தியாகிலும் செய்யணும் கர்த்தாவே. இந்த கதைக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். அப்படி சொல்லி அர்ப்பணிக்கிறவங்க அவங்க கையை உயர்த்தி நீங்கள் ஜெபிங்க. நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, 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 God bless you. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. தேவனே நீ நல்லவரப்பா, நீ நன்மைகளை செய்கிறவர். நாங்கள் உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே ஒரு எளிய அதிக தரிசியை கத்தாவே உமக்கு இந்த கீழ்ப்படிதலோடு கத்தா வந்து வைராக்கியமாக நின்ற பொழுது எடுத்து பயன்படுத்தின கத்த நீர் அல்லவா? இன்றைக்கு அப்படியாக பயன்படுத்துவதற்காக எலியாக்களை கத்த எழுப்புகிறதுக்காக நன்றி தகப்பனே. இன்றைக்கு கரம் உயர்த்தி அர்ப்பணித்த ஒவ்வொருவரும் எலியாக்களாய் கத்த மாற்றுவீராக. ஜெப வாழ்க்கையில் எலியாக்களாய் மாறுவார்களாக. ஜெப தியான நேரத்தில் கத்த வெளிப்படுவீராக. கத்த அவளோடு கூட பேசுவீராக. கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கத்தாவே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புகிற அந்த புது பலனை அவளுக்கு நீ தருவீராக. நீர் அவர்களை என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை குறித்து கத்தர் அவளோடு கூட பேசுவீராக. என்ன காரியத்துக்காக ஜெபித்து கத்தாவை அர்ப்பணிப்போடு இன்றைக்கு ஜெபித்தார்களோ அந்த ஜெபத்தை கத்த கேட்டு அவளை அங்கீகரிப்பீராக ராஜா. இன்றைக்கு தேவனுடைய கரம் ஒவ்வொருவரும் அமர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இன்று முதற்கொண்டு கத்தாவே புது பலன் உண்டாவதாக. இன்று முதற்கொண்டு பெரிய கிருபைகள் உண்டாவதாக. தேவனுடைய பிரசன்னம் உண்டாவதாக ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவளோடு கூட சேர்ந்து அவள் செய்கிற வேலைகளை அவருடைய பணியின் காரியங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதமாக மாறச் செய்த தகப்பனே. ராஜாதி ராஜாவே அவருடைய உள்ளம் ஒரு நாள் சோர்வடைந்து போகாதபடியாக கர்த்தர் அவருடைய தூதர்களை அனுப்பி அவளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக, உற்சாகப்படுத்துவீராக. உற்சாகத்தின் ஆவி அவளை தாங்கும்படி கத்த உதவி செய்வீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி செய்கிறதற்காக உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தாவே எங்களுடைய காணிக்கைகளினாலே எங்களை ஆராதிப்பதற்கு எங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே நீர் விரும்புகிறபடியாக நாங்கள் எங்களை முதலாவதாக அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். அதன் பின்பு கர்த்தாவே கர்த்தர் விரும்புகிற காணிக்கையை கொடுக்கவும் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். கர்த்தர் பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.